அற்புதம்! மகாதேவரின் இந்த சுந்தர வடிவம் கண்டு மன்மதனே வெட்கப்பட போகிறார். எனக்கென்ன தோன்றுகிறது என்றால், பார்வதி அன்னையின் வடிவம் மகாதேவரின் தோற்றத்திற்கு முன் ஒன்றுமில்லாமல் போய்விடப் போகிறது. சுந்தரேஸ்வரர், சந்திரேஸ்வரர், உனது சந்தேகமே எனக்கும் ஏற்படுகிறது நந்தி. பார்வதியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் நந்தி. அவருடைய அழகிய வடிவை தாங்களே பாருங்கள். மகாதேவர் சுந்தரேஸ்வரர் என்றால் பார்வதி சுந்தரேஸ்வரி. மகாதேவர் சந்திரேஸ்வரர் என்றால் பார்வதி சந்திரகந்தா ஆவார். சந்திரேஸ்வரரின் தேவி சந்திரகாந்தா சந்நியாசியான சிவனை அவள் சம்சாரியாக்கி விட்டாள். ஓம் தேவி சந்திரகாந்தாய நமஹ. மணிப்புர சக்கரமும் உருவாகிவிட்டது. இது உற்பத்தியானதால் உடம்பின் அத்தனை சக்திகளும் ஒன்றான ஒரு நிலை ஏற்படும். இனி உன் சுயத்தை தேடுகின்ற பயணமானது தொடங்கிவிடும். நீ ஒவ்வொருவராக உனது குடும்பத்தை, உனது பதியை, உனது புதல்வரையும் உணர்வாய். அதோடு நீ யார் என்பதையும் உணர்ந்து கொள்வாய். தேவி பார்வதி அவர்கள் உண்மையிலேயே மகாதேவருக்கு ஏற்ற ஜோடியாக இருந்தாரா? சமயம் நெருங்கிவிட்டதென்று தோன்றுகிறது. பார்வதியின் அடுத்த வடிவமான தேவி சாந்தி துர்க்கையை பற்றி கூறப்போகிறேன். உண்மையில் பார்வதிதான் சக்தி. அவள்தான் சூரியனின் தேஜஸிற்கான மூலப்பொருளாவாள். அவள்தான் தேவி சாந்தி துர்க்கை. அவள் அணுவாகவும் இருப்பாள். அது மட்டுமின்றி பிரம்மாண்டமானவள். புரிவது போல் தங்களுக்கு கூற வேண்டுமென்றால், அதாவது சக்தியின் அந்த சிறிய துகள்தான் அனைத்து சக்திகளையும் ஒன்றாக்கி உருவாக்கியது. சாந்தி துர்க்கைதான் உண்மையில் இந்த அனைத்து பிரம்மாண்டத்தையும் உயிர்ப்பித்திருக்கிறாள். பார்வதியானவள் பிரம்மாண்டத்திற்கான காரணமாவாள். ஆனால் சிவன் சூன்யத்திற்கான காரணம். இருவரும் ஒருவரோடு மற்றொருவர் இணைந்து பூரணம் அடைகின்றனர். ஓம் தேவி சாந்தி துர்க்கையே நமஹ. அன்ஹத் சக்கரமும் உருவாகிவிட்டது. இந்த சக்கரம் உருவாகிவிட்ட நிலையில் உன் கண்களுக்கு புலப்படாதவைகளை கூட நீ காண இயலும். உனக்கான உண்மையை, உனது சுயத்தை, உனக்கான கடமையை உணர்ந்து கொள்.
உனக்கு ஓய்வு தேவை என்று நான் உணர்கிறேன். எனக்கும் கூட ஒரு சிறிய ஓய்வு தேவை. தாங்கள் கவலையோடு காணப்படுவது ஏன்? ஏன் இவ்வாறு நடக்கிறது மகாதேவா? ஒவ்வொரு கதையின் முடிவிலும் பார்வதி ஏன் கலங்குவது போல் தெரிகிறது? ஏனெனில் ஒவ்வொரு கதையின் பிறகும் பார்வதியின் சக்தி சக்கரங்கள் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது மைனாவதி. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கூடிய விரைவில் பார்வதி தான் யார் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறார். ஆம், பார்வதியின் சக்தி சக்கரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துள்ளன. பார்வதி தான் மறந்து போன அனைத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்து விடுவாள். பிறகு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அச்சமயமும் வந்துவிடும். அத்தருணம் பார்வதி தான் யார் என்பதை உணரக்கூடிய தருணமாகும். கதையை மீண்டும் துவக்கும் நேரம் வந்துவிட்டது. மன்னியுங்கள் மகாதேவா, நான் எத்தனை பெரிய முட்டாள்! நான் உங்களுக்கு எதிராகவே ஆயுதத்தை எடுத்து சண்டைக்கு வந்தேன். சக்தியை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிற பெரிய தவறை செய்ய பார்த்தேன். நான் தெரியாம செஞ்ச இந்த பிழைக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஆனால் மகாதேவா, இதெல்லாம் எப்படி தொடங்கியது? நீங்க ஏன் உங்க சக்தியை விட்டு விலகினீங்க மகாதேவா? இது ஒரு பெரிய கதையாகும். காலம் வரும்பொழுது நானே உரைப்பேன். ஆனால் மகா காளியை உருவாக்க வேண்டியது இப்பொழுது அவசியம். ஏனெனில் காலன் பயங்கரமான ரூபம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறான். எங்கு கிளம்பிவிட்டீர்கள் தேவா? நீ வரம் கேட்டாய், நான் வழங்கிவிட்டேன். இனி எனக்கு இங்கு என்ன வேலை? ஆனால் நான் இந்த வரத்தை தங்களிடம் நான் எப்பொழுது வேண்டினேன்? நான் ஒன்றே ஒன்றுதான் கூறினேன். தாங்கள் இந்த வரத்தை தருவீர்கள் என்று கூறினேன். தாங்கள் அளித்தது தங்களின் விருப்பம். எனது ஆசையை நிறைவேற்றுவது இன்னும் மிச்சம் இருக்கிறது. உனக்கு என்னதான் வேண்டும் மகிஷாசுரா? அதுவா, தங்களின் வரத்தில் சின்னதாக ஒரு மாற்றம் வேண்டும். நான் கேட்பதெல்லாம், ஒரு பெண்ணால் நான் இறக்கலாம், ஆனால் அவளிடம் பரம்பொருளான மும்மூர்த்திகளின் சக்திகள் இருக்க வேண்டும். அர்த்தத்தை புரிந்துவிட்டீர்களா? மும்மூர்த்திகளின் சக்தி, அதாவது வெறும் சிவனின் சக்தி மட்டுமல்ல. ஆம், மகா காளியால் என்னை கொல்ல இயலக்கூடாது, கொல்ல இயலக்கூடாது. அப்படியே ஆகட்டும் மகிஷாசுரா. இனி தங்களின் மகா காளியால் ஒன்றும் செய்ய இயலாது. கதையை துவக்கலாமா? கதையை கேட்கும் முன் அந்த திருமணத்தை பார்க்கும் எண்ணம் ஏற்பட்டுள்ளது. நிறைவேற்ற இயலுமா? நான் அப்பொழுதே கூறினேன் அல்லவா, நான் கூறும் கதை தங்கள் சுயத்தையே அசைத்து பார்த்துவிடும். தேவியின் விருப்பம் அதுவென்றால் அதை நிறைவேற்றுவது என் கடமையாகும்.
என் வாழ்க்கை துணைவி, என் கௌரி. ஓம் தேவி சபரி துர்க்கையே நமஹ. அவள் கௌரி, மகாதேவனின் கௌரி ஆவாள். தேவியின் அடுத்த வடிவம் விஷுத்தி சக்கரமாகும். நமது எண்ணங்கள் அனைத்தையும் சுத்தப்படுத்தும், அனைத்து நினைவுகளையும் தூண்டும் சக்கரமாகும். இவ்வடிவில் பார்வதி மகா கௌரியாகி மகா காலனை துணைவனாக ஏற்றுக்கொண்டாள். இனியும் அடுத்த வடிவத்தை பற்றி கூறுவதற்கான தேவை உள்ளதா? தேவை இருக்கிறது. ஆக்யா சக்கரம் அனைத்தையும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும். தாய் தன் குழந்தையை வைத்திருப்பது போல்
அடுத்த கதையை நான் கூறுகிறேன். லஸ்யம் தாண்டவத்தில் அது ஆரம்பமானது. வனதுர்கை சூலினி துர்கையானாள். சந்திரேஸ்வரரின் சந்திரகந்தா ஆனாள். சாந்தி துர்கையிலிருந்து கௌரியானாள். மகாதுர்கையிலிருந்து ஜுவால துர்கையானாள். ஒவ்வொரு வடிவும் அவளை முன்னேற்றிக் கொண்டே சென்றது. மகாசிவனின் சக்தியாக மாறினாள். கௌரி, மகாதேவா, தேவாதி தேவர். வெறும் சிவனாவேன். ஏனெனில் நீ இன்றி நான் வெறும் சவமாவேன். ஆனால் தாங்கள் 9 கதையை கூறுவதாக கூறினீர்களே, 6 கதைதானே கூறினீர்கள்? ஏனெனில் இந்த கதைகளை எழுதியது நீயேதான் பார்வதி. நான் அக்கதையை மட்டும் உரைத்தேன். நான் கூறிய கதைகளின் 6 வடிவங்களையும் நீ உருவாக்கிவிட்டாய். மற்ற வடிவங்களை இனிமேல்தான் உருவாக்க வேண்டும். லவண துர்க்கை, தீப துர்க்கை, மகிஷாசுர மர்தினி,